சிரிப்பு முகத்தோடு நாம் இருக்கோம்னாலும் அதுவே லக்ஷ்மி கடாட்சம்ங்க. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ சின்ன குழந்தைங்க இருந்தால் வீட்டில் அவங்கள பார்த்த உடனே நமக்குள்ளே ஒரு சிரிப்பு வருமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கலந்த தன்மையாக நமக்குள்ளே எந்த ஒரு கல்மஷமும் இல்லாமல் ஒரு பியோர் சோலாக நம்ம மாறிட்டோன்னா கண்டிப்பாக நமக்குள்ளேருந்து அந்த ஹாப்பினஸ்ன்றது வெளியே படும். ஸோ வெளியே நம்ம போடுற மேக்கப்ஸ் எல்லாம் கிடையாது. இது உள் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள் அழகு நம்ம ஒன்ஸ் அவேக்கன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா அற்புதமாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலே நம்ம வாழ்க்கை பேலன்ஸ்டாக நம்ம வாழ முடியும். நம்ம இல்லறிக்க வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாக கொண்டு போக முடியும். ஸோ அதுதான் இவங்க எல்லாம் வாழ்ந்து காட்ட நமக்கு சொல்லி கொடுத்தா பாடங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம செயல்படணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு எல்லாமே தெரியறது, ஆனால் செயல்படும் போது தான் முழுமையாக நம்மளால் செயல்பட முடியல. ஒவ்வொரு வாட்டி ஆன்மான்ற நிலையில் நாம் இருக்கிறோம். அடுத்த நிமிஷமே உடலாக மாறிட்டு மனமாக மாறிட்டு நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். ஸோ அந்த திரிசூலம் அப்படின்னாலும் அந்த 3 இது என்றாலும் பாடி, மைண்ட் அண்ட் சோல், இந்த 3மே பேலன்ஸ்டாக இருக்கணும். எப்போவுமே 3 நிலைகளையுமே இருக்கும். நாம் உடலும் கூட, மனமும் கூட, ஆன்மா கூட. ஸோ இந்த 3 நிலையிலே, ஸோ வெறும் உடல் அப்படின்னு சொல்லிட்டு செயல்கள் செய்யக்கூடாது, வெறும் மனம்னு சொல்லிட்டு செயல்கள் செய்யக்கூடாது, வெறும் ஆன்மான்னு சொல்லிட்டு கூட செயல்கள் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம உடலும் கூட, மனமும் கூட, அண்ட் ஆன்மாவும் கூட. ஸோ அந்த மாதிரி எப்போ நம்ம வாழ்க்கையை பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியுமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிஎம்சிக்கு நம்ம நன்றி சொல்லலாம். எல்லாருக்குமே இருக்கும் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கு. இந்த மாதிரி குரூப் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும்.